குடும்பத்துக்காக வந்திருக்க, உன் பிள்ளைகளுக்காக நீ வந்திருக்க, உன் பிள்ளைய முன்னேற்ற பாதைக்கு போகணும், உன் பிள்ளைய உன் பேச்ச கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏற்படுத்தி கொடுத்துருவோமா? சரியாகி கொடுத்தா அப்படி மறந்துட மாட்டேன். அதே போல வருமானத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நிரந்தரமா கொடுன்னு கேட்டு வந்திருக்க, நிரந்தரமா கொடுக்கணுமா? அதே போல வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது சரியாகி கொடுன்னு கேட்டு வந்திருக்க. எனக்கு அதை தாப்பா முக்கியமா, சரியாகி கொடுன்னு கேட்டோம். சரி பண்ணி கொடுத்துருவோமா? சரி பண்ணி கொடுத்தா அப்புறம் அழுகப்படாது, கவலைப்படக்கூடாது. சொல்லப்பட இல்ல, கண்டிப்பா சரியாகி கொடுத்துறேன், திருத்தியும் கொடுத்துறேன், வாழ வச்சு காட்டுறேன். மறந்துக்கூடாதா? அதே போல வருமான நிலையா உட்கார வச்சு கொடுத்துறேன். மறந்துக்கூடாதே. அதே போல உடல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, முக்கியமா அதையும் சரியாகி கொடு. அது யாருனால, எதுனால? அதாவது நல்ல வார்த்தை, அதாவது இயல்பாவே உடல் பிரச்சனையா, இல்ல வேற யாராவது ஏதாவது பண்ணி வச்சு பிரச்சனையா? இல்ல, இயல்பாவே உடல் பிரச்சனை தான். சொல்ற வார்த்தை புரியுதுல? அதை நம்ம சரியாகி கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் மறந்துட மாட்டேன். அதே போல ஒரு சொத்து ஒண்ணு வரணும், எங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டு வந்துட்டேன். கிடைக்க வச்சு கொடுத்துருவோமா? கண்டிப்பா நடக்க போகுது. என்ன மறந்துட மாட்டே. கை கொடுங்க. இத உடலுக்கு பயன்படுத்தணும். சாப்பிடுறதுல, குடிக்கிறதுல, உடல்ல தேய்க்க சொல்லு. எல்லாருமே குடிக்கிறது நல்லது. தனி உடை. சரி 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 சரி, தாராளம் சேர்ந்துக்கலாம். அப்படி தாராளம் சேர்ந்துக்கலாம். தாராளமா சேர்ந்துக்கலாம். ஒன்னும் பயப்படவே தேவை, கண்டிப்பா பயப்பட தேவை. இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க, 11 ரூபா காணிக்கை எடுத்து வச்சுக்க, 48 நாளைக்கு விடாம 1 ரூபா காணிக்கை எடுத்து விடாம விளக்கம் போட்டுரு. அது நல்ல வார்த்தை கேட்டு உடலுக்காக எல்லாருக்குமே கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்படி அதாவது நல்ல வார்த்தை கொடுக்க முடியாத டம்ளர் எடுத்து வை. மறக்கக்கூடாது. சொட்டு 3 சொட்டு விட்டு டம்ளர்ல புளிஞ்சு விட்டா போதும். சொட்டப்படியில பயன்படுத்திக்கிடுவாங்க. சரி, இருடாத்தா தாயே, ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே கைகூடி வந்துடும். நீ இருக்கிற இடத்த தாரணம் போடலாம். அப்படி ஒரு நாள் போட முடியலையா, காணிக்க எடுத்து வை போதும். மறந்துடக்கூடாது. சும்மா நீ வச்சிருக்க இடத்துல, நீ உன்னுடைய பொருள் வச்சிருக்க இடத்துல மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும். சொன்ன வார்த்தை புரியுது? 11 ரூபா எடுத்து வை, இல்லைன்னா 1 ரூபா எடுத்து வை. மறந்துடக்கூடாதா? எந்த குழப்பம் இல்லாம எல்லாமே சரியாகும். இருக்கா? நல்ல வார்த்தை, இயற்கை தான். வேற என்ன? வேற என்ன? இந்த அப்படி இந்த கவலைப்படாம போ. போயிட்டு வாங்க. எச்சுக்கடா ஐயா. நல்ல வார்த்தை. ஏற்கனவே வந்து போனேன். என்னாச்சு? என்ன ஆச்சு? முடிஞ்சிரும். வேற என்ன? அவ்வளவுதானா? சரி, அடுத்து ஆரம்பிக்க போறீங்களா? அதுக்கு உத்தரவு கேட்டு வந்திருக்கியா? நடக்குமா நடக்காது கேட்கிறியா? உன் தலையை மட்டும் காட்டு, நான் பார்த்து விடுறேன். கனிவிடை. கொஞ்சம் அவசரப்படாம மட்டும் செயல்படணும். நான் வார்த்தை கவனிக்கணும். நீ கேட்டு இருக்கிறதுக்கு கேள்விக்கு பதில் சொல்றேன். கொஞ்சம் அவசரப்படாம இருந்தீங்கன்னா அது தடையே இல்லாம மறக்கக்கூடாது. இதை கூட வச்சுக்க. அதே போல இப்ப என்ன எழுப்புறதுக்கு எந்த குறையும் எழுப்பி கொடுத்துறேன். கைப்பிடிச்சு மேல இதை உடலுக்கு பயன்படுத்து. நீ வருமானம் வேணும் இல்லையா? அந்த வருமானம் யார் வழியில கிடைக்கும், அதுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுப்பேன்னு கேட்கிறேன். 2 பேரை கொண்டு வந்து கொடுக்க வச்சுறேன். மறக்கக்கூடாது. கவலைப்படா போ. அதே போல வீட்டுல எந்த ஒரு குழப்பம் இல்லாம, வீட்டுல பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாம இருக்கணும். பாதிப்பே இருக்காது. பயப்படாது. உன் சேவையை நீ செஞ்சுக்கிட்டு ஓ வீட்டுல நான் பாத்துக்கிறேன். சேத்தானமானே நானும் பாத்துக்கிறேன். போயிட்டோம். உடலுக்கு சொல்லிதான் இந்த கனியே கொடுத்துருக்கேன். நீ வார்த்தை கவனிச்சேனாலே உனக்கு இந்த கனி உடலுக்குன்னு சொல்லி உனக்கு தான் கொடுத்துருக்கேன். 3 பங்கு அறுத்துக்க, உடலை தேய்ச்சிக்க, குடிக்கிறது பயன்படுத்தி 3 நாள் பயன்படுத்தி போயிட்டோம். தெரிஞ்சுக்கையா, தெரிஞ்சுக்கமானே. நல்ல வார்த்தை. ஏற்கனவே வந்துட்டு போனேடா, என்னாச்சு? ஒரு தொழிலுக்காக வந்துட்டு போனா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன், வாக்கு கொடுத்து வச்சுக்கேன். அப்புறம் என்ன உனக்கு அவசரம்? நல்ல வார்த்தை நான் உனக்கு வாக்கு கொடுத்து வச்சுக்கேன். உனக்கு என்ன இப்ப நான் வந்து நல்ல வார்த்தை எவ்வளவு நாள் சொல்லணுமா? தலையை காட்டு. நல்ல வார்த்தை கேட்டுக்கணும்டா. 3.5 வாரம் கூட ஆகாத. சொல்ற வார்த்தை புரியுதா? மறந்துடக்கூடாது. கூப்பிட வச்சு தர்றேன். நீ ஒரு தடவை போயிட்டு வா. நீ ஒரு தடவை அந்த இடத்துக்கு போடா வேலைக்கு. நான் என்ன சொன்னேன்? நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். நீ சொல்றதுக்கு முன்னாலே நான் பதில் சொல்லிட்டேன். நீ போயிட்டு வா, நான் ஏற்படுத்தி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாது. அதே போல அங்கிருந்து வருமானமும் வேணும்னு கேட்டது வாங்கி கொடுத்துறேன். நீ போனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. அப்ப இப்ப இருக்கிறதுக்கு எனக்கு பொழப்பு வேணும்ல, வருமானம் வேணும்ல, இருக்கிறது பொழப்பு ஓட்டணும்ல, அதுக்கு நான் கொடுக்குறேன். மறந்துடக்கூடாது. கைபிடிச்சு வேலைக்கு. முக்கியமா உடல்லையும் இப்ப பாதிப்பு இருக்கு. அந்த உடல் வலியும் சரியாகி கொடுத்துட்டு சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்ல? இல்ல மறந்துட மாட்டேடா? அதான் உடல்ல இருக்க வழியே சரியாகி கொடுக்குறேன். இந்தபடி இது 5 பங்கா அறுத்துக்க. 5 பங்கா அறுத்துக்க. சாப்பிடுறதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தா போதும். ஒரு கனி எடுத்துக்கணும், சாப்பிடுறது பயன்படுத்த, குடிக்கிறது பயன்படுத்தும். அப்ப 5 நாளைக்கு அதே மாதிரி பயன்படுத்த. இந்த போயிட்டோம். நல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போயிட்டு வா. எஞ்சிக்கையா, எஞ்சிக்க மானே. நல்ல வார்த்தை உனக்காக வந்திருக்க. ஏற்கனவே வந்து போனேடா. நீயும் என்னாச்சு? என்னாச்சா? அப்ளை பண்ணிட்டியா? எழுதிட்டியா?
அப்புறம் என்னத்துக்கு அவசரப்படுற? நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்க, அப்புறம் ஏன் பறக்குறீங்க? புரியல. சரி, காணிக்கு அழுகி போச்சு, பள்ளம் தானடா அழுகி போச்சு. காணிக்கு அழுகாதுடா. காணிக்கு எப்படி அழுகுவேன்? இப்ப நான் வேற கொடுக்குறேன், பயன்படுத்திக்க. அதே போல உன்னை முன்னேற்றமே ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதே போல 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கண்டிப்பா வருமானத்திலையும் ஏற்படுத்தி கொடுத்துறேன். நிரந்தரமா கொடுக்கறதுக்கு தான் நான் உனக்கு நான் ஜெயிச்சு தரேன்னு வாக்கு வச்சிருக்கேன். என்ன வாரத்துக்குள்ள அதே போல உன் குலதெய்வம் கூட இருக்குதான்னு பார்த்தா இருக்கு. அதுல வருமானத்தையும் நான் பெருக்கி கொடுத்துறேன். முக்கியமா வீட்டுல எந்த குழப்பம் இல்லாம என்ன வாழ வச்சுக்கணும்னு கேட்டது. அது நடக்கவே நடக்காது, பயப்படாது. அதாவது யாருனாலையும் எந்த ஒரு குழப்பம் ஏற்படாம நான் வந்து நிற்கிறேன் காவலுக்கு. மறந்துடக்கூடாதா? என்ன கூட்டு போவேன். அதுக்கு தான் கனி கொடுத்ததே, என் கூட வச்சுக்கன்னு சொல்லி. சொல்ற வார்த்தை புரியல? கனி கொடுங்க. இந்திரா, இதை கூட வச்சு மறந்துடக்கூடாம கனி கொடுங்க. இதை சாப்பிடுறதுல குடிக்கிறதுல எல்லாருக்குமே கொடுத்தா நல்லது. கொடுக்க முடியுமா? ₹1 காணிக்கணும். அது நடக்கும் சொல்லிக்கா. அதான் வாழ்க்கையிலே அதெல்லாம் நல்ல வாழ்க்கை. அதுக்கெல்லாம் ஏற்கனவே வாக்கு கொடுத்து வச்சுக்கமானே. சரியா? அவசரப்படாம முதல்ல வருமானத்தை நான் பெருக்கி கொடுத்துறேன், அதை செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு தடவை நடந்திருக்கணுமே, என்ன செய்ய? சரியா? டேய், நான் தெளிவா இருக்கேன், நீ தெளிவா இருந்துட்ட. சொல்ல புரியுதுல்ல? சரிதானே? போடா, சரியா போயிட்டு. இந்த கனி எப்பவுமே உங்க கூட இருக்கட்டும்.